இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதி. ஏன்னா 2 கிரகங்கள் சேர்க்கை பெறும் பொழுது அவை தமது காரகத்துவங்களை பரிமாறிக்கொள்ளும். இப்போ நான் குருவாக இருக்கேன், நீங்கள் புதனாக இருக்கீங்க. அப்போ என்னோட காலம் முடிஞ்சப்போ நீங்கள் எப்படி ஆவீங்க? நீங்கள் குருவாயிடுவீங்க. அப்போ நீங்கள் அதை இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ணுவீங்க. இது வளர்ந்துக்கிட்டே போகும். ஜோதிடம் குரு சிஷ்ய பாவனையில் மட்டுமே வரும். ஒரு முறை ஒரு ஜாதகம் கொண்டாந்தாங்க சார். அவர் மிதுன லக்னம் ஜாதகம் கொண்டு வராரு. ரொம்ப பழைய காலத்து நோட்டு. பொறுமையாக பிரித்தேன். 9ஆம் இடத்துல ஒரு சின்ன ஓட்டை, அப்படியே மூடி வச்சுட்டேன். ஐயா அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை, முன்னேற்றமே இல்லை, லக்கே இல்லை அப்படின்னு வார்த்தையை அதே வார்த்தை தான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்பாவால் ஒரு புண்ணியமும் இல்லை. இல்லை அப்பாவோட இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. கோயிலுக்கு போனாலும் அங்கே பூசாரி உங்கள் பேரை விட்டுடுவான் அர்ச்சனை பண்ணும்போது. சார் எப்படி சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இங்கே வா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு பார்த்தியா, இதை வச்சு தான் சொன்னேன். சார் கிரகத்தை வச்சு ஜோசியை சொல்லி பார்த்துருக்கேன். நீங்கள் சார் ஏன்னா இது ஒரு யந்திரம். ஒரு முறை ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அப்போல்லாம் நாடி யூஸ் என்னோட குருநாதனை கற்றுக்கிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணி அப்பப்போ தப்பும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. எங்கேயாவது தப்பான ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி இப்போ மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் நடக்கும்போது கீழே உழுவீங்க. சின்ன வயசில் கீழே உளுந்தா தான் அடுத்த வாட்டி கீழே உழுவாமல் நடக்க தெரியும். வந்தார். வந்துட்டு தம்பி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாரு. பார்த்தாரு. அவர் சொன்னார், தம்பி நான் ஏற்கனவே 2 இடத்துல பொருத்தம் பார்த்துட்டேன். என்கிட்ட ஜாதகம் கொடுத்தா சொல்லிட்டாரு, பொருத்தம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நிச்சயம் பண்ண போகிறோம். வார்த்தையை கவனிங்க, இதில் தான் அதுக்கான க்ளூ இருக்குது. ஏற்கனவே 2 ஜாதகத்தை பார்த்துட்டோம். பொருத்தம் சூப்பர், நிச்சயம் பண்ண போகிறோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ ஆச்சாரியர்கிட்ட போ, அந்த ஆள் கொஞ்சம் நல்லா சொல்கிறாரு. அது அந்த மகான் யாருன்னு தெரியலை. அவர் கிளம்பி வந்து நம்மள்கிட்ட சொன்னார், சரிங்க ஐயா ஜாதகத்தை கொடுங்க. ஒரு ஜாதகம் ஹாரோஸ்கோப் வந்து சாஃப்ட்வேரில் பிரிண்ட் அவுட் எடுத்த ஜாதகம், அது கரெக்டாக இருக்குது. இன்னொரு ஜாதகம் கம்ப்யூட்டரில் மேனுவலாக டைப் பண்ண ஜாதகம், அதில் வந்து புதனை காணோம். புதனை காணோம். நானும் தேடி தேடி பார்க்குறேன். வட்ட கிணறு வட்டமாக இல்லை, கிணத்தை காணான்ற மாதிரி புதனை காணோம். அவர் சொன்னதை அப்படியே ரீகால் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே 2 ஜோசியத்தை பார்த்துட்டேன். இரட்டைப்படை தன்மை புதன் வந்துட்டார். பொருத்தம் சூப்பர் அப்படின்னாங்க. அப்படியே மறுபடியும் நம்மள்கிட்ட வரணும். 2 பேர் சூப்பர் சொன்னால் எதுக்கு சேண்டை வரணும்? அப்போ ஏதோ அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லது காட்ட இறைவன் நினச்சிட்டு இருக்காரு, அதனால் நம்மள்ட்ட அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் நிச்சயம் பண்ண போகிறோம், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. புதன் தான் ஒப்பந்தக்காரன். ஒப்பந்த பத்திரிக்கை எழுதுவாங்கள்ல சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயத்துக்கு, அந்த புதனையே ஒரு ஜாதகத்தில் காணமே. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா இது ஜாதகம் பொருத்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியலிங்களே, இது கல்யாணம் ஆகாது போல் தெரியுதுங்க ஐயா அப்படின்னு ஒரு மாதிரி இழுக்கிறேன், ஜவ்வு மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த நாடி படித்த புதுசு. இது ஒரு 10 வருஷம். நீ சின்ன பையனாக இருக்கும்போது நினச்சேன் உனக்கு ஜோசியம் தெரியுமா தெரியாதானே, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே 2 ஜோசியக்கார்ட்ட பார்த்துட்டேன், எல்லாம் வயசான ஆள்.
அவங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நீ பொருத்தம் இல்லைன்னு. எனக்கு யாராச்சும் என்னையே சொன்னால் நான் விட்டுருவேன், என் ஜோசியத்தை குறை சொன்னால் பிடிச்சிருவேன் நான். எனக்கு ஜோசியம் தெரியாமல் கூட சொல்லிக்கோ. ஒரு மாதிரி கிரிட்டிசைசம் பண்ணுற மாதிரி, நீலாம் என்ன ஜோசியம், உனக்கு என்ன யார்ட்டா படித்தா அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சொல்லணும்னு ஏறிச்சு. ஏஞ்சி வெளியே போயா அப்படின்னு. வயசானால தான். ஏஞ்சி வெளியே போயா அப்படின்னு. உன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லு, தூக்கி போட்டு போகிற. நீ சர்டிஃபிகேட் பண்ணி நீ காசு கொடுத்து வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு. நீ சர்டிஃபிகேட் பண்ணி நான் ஜோசியன்னு நான் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது அப்படின்னு. அதான் கத்திக்கிட்டே போயிட்டான். ஒரு 40-45 நாள் இருக்கும். மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். நான் அப்போ தான் பனியனோட வேஷ்டி கட்டிக்கிட்டு பனியன் போட்டு அப்படியே என்னோடய வீட்டு சோபாவில் உட்காந்துருக்கேன். வந்தார், வீட்டுக்கு வந்தார். தம்பி நீ மட்டும்தான்ப்பா ஜோசியே அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படின்னா, இல்லைப்பா அது மாதிரி நிச்சயம் நடக்கலை, அவங்க வீட்டில் வேணான்னு போயிட்டாங்க. நீ எப்படி சொன்ன? இப்போ ஏன் டர்னு. நான் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஒரு 3000 ரூபா எடுத்து வைங்க அப்படின்னு. ஏன்ப்பா அன்னைக்கு பொருத்தம் பார்க்கும்போது 500 1000 தானே ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம்னாரு. அன்னைக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது, இன்னைக்கு எனக்கு ஜோசியம் தெரியும். எடுத்து வை அப்படின்னு வச்சா. அப்படி பாத்தியா, இங்கே பாரு, இங்கே புதன் போடணுமா, நீ போடலை தம்பி, அது டைப்பிங் மிஸ்டேக்ப்பா, அதை வச்சு தான்ப்பா நான் சொன்னேன். வண்டியில் டயர் இருந்தால் தானே வண்டி ஓடும், டயரே இல்லையே எப்படி ஓடும் அப்படின்னு. ஏன்பா இது அன்னைக்கே போட்டுக்கலாம்ப்பா. நான் அதைத்தான் சொல்ல வந்தேன், நீ தான் எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு சொல்லிட்ட. அப்போ நான் என்ன கூந்தலுக்கு நான் அங்கே போய் புதனை போடணும்? இப்படிதான் கேட்டேன். நீ எனக்கு ஜோசியம் தெரியாதுல. இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க. இது எங்கள் மாமாவோட ஆண் பெண் ஜாதகம் போட்டிருக்கிறாங்க. வேர்டு ஃபைலில், மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபைலில் போட்டு, அந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து ரக்ஷா விஜய் அவங்க பேர். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சார்ட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை. அதில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை. ஜாதகத்தை அப்படி தான் கொடுத்தாங்க. பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. சார் எப்படி சார் சொன்னீங்கன்னு? அங்கே தான் சுக்கிரனே இல்லையே. இவங்க டைப் பண்ணும்போது சுக்கிரனை விட்டுட்டாங்க. நீங்கள் ஃபில்லப் பண்ணுறது உங்களுடைய வேலை இல்லை, அந்த இடத்துல குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலை. புரியுதுங்களா? ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு ஜாதக கட்டம் மதுரையில் கிளாஸ் போடும்போது கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் கட்டம் எப்படி எடுத்துக்கா தெரியுங்களா? ஜாதக கட்டம் 1 சைடு பேப்பரில் எழுதுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எழுதியிருக்காரு. அதை 4-5 மடித்து பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அந்த மடித்த சைட்லேயே போய் கடையில் கொடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்துருக்காரு. இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த 12 கட்டம் போய் இங்கே ஒரு 2 கட்டம் இருக்குது, இங்கே 2 கட்டம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மடிப்பு கூட ஒரு கோடு மாதிரியே விழுந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணேன், திடீர்னு ஆள் காணா போயிடுச்சு சார். நானும் தேடுறேன், அவங்க வீட்டில் சொல்ல மாட்டேன்றாங்க. கிடைக்குமா கிடைக்காதனாரு. இந்த ஜாதகத்தை வச்சிருக்க வரைக்கும் உனக்கு இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணுமே இந்த இந்தியாவில் இல்லை, உலகத்திலே கிடைக்காது போ அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சது 12 கட்டம், அங்கே என்னென்னமோ இருக்குது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏலியன் ஹாரோஸ்கோப் மாதிரி. அதுக்கெல்லாம் இந்த இதுக்கு செட் ஆகாது. அது தேட கண்டுபிடிக்க முடியாது சார். அந்த பொண்ணு கிடைக்காதுன்னு ஆச்சு. ரொம்ப டஃப். அவரும் மதுரைக்காரர் தான், ஆடிட்டராக வேலை செய்கிறாரு. நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சோதனை எளியாக்குறதுக்கு என்னென்னலாம் வலை போடுதுங்க. சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காது.
நல்ல நேரமாக தெய்வான குலமாக அந்த 7 நம்பர் வந்துச்சு. கேதுனா தடை, ஏதோ ஒரு பிரச்சனை. அதை வச்சு சொன்னேன், அடித்து தான் விட்டேன். ஆனால் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்துச்சு. அதான் உடம்புல ஒரு குறை இருக்குது, ஒரு ஊனம் இருக்குது. பார்த்துட்டு சமயம் ஒன்றுமே புரியலைன்ற. ஏன்னா வரிசையாக 50-60 ஜாதகம் பார்த்தாச்சு 4 மணி நேரத்துக்குள்ளார. அது முன்னாடி சொல்லணும்ல கிளவி. நான் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் தம்பி, அவனுக்கு உடம்பு ஆகி பேச முடியாது, காது கேட்காதுன்னு. அப்போ எந்த பொண்ணு ஒத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? சும்மா அவங்க திட்டும் போதே நம்ம பதில் பேசலன்னா செவிடங்காதல் சங்கூதன மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த பையனை வச்சு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. வாலிபட அஜித், அதுதான் அஜித் மாதிரி இருக்க சொல்லி நமக்கு புரியல ஐயா. இப்போ புரியுது, இப்போதான் எனக்கு புரியுது. இது வரைக்கும் நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், யாருமே வாலி அஜித் சொல்லவே இல்லை. நீங்கள் என்னை விட பெரிய ஆள் ஆகிடுவீங்க. வாழ்த்துக்கள். ஜோசியம் கட்டத்துக்குள்ள மட்டுமே தேடாதீங்க, கட்டத்துக்கு வெளியவும் ஜோசியம் இருக்கு. சின்ன சின்ன அசைவு கூட ஜோசியத்தை கொடுக்கும். இப்போ கோவிடுக்கு அப்புறம் சார், இங்கே ஜெயங்கண்டம் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா ஊர் இருக்குது. பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கண்டம், அது பக்கத்தில் எங்கள் சித்தப்பா ஊர். அது வந்து ஒரு பட்டி கிராமம் ஆயிடுச்சு. நம்ம ராசி கட்டம் பார்க்குறோமா, நவாம்ச கட்டம் பார்க்குறோமா, இல்லை வேறு ஏதாவது வர்க்க சக்கரம் பார்க்குறோமா தெரியல. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கண்ணெல்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன். நம்ம பராசரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, வெறும் ராசி கட்டம் மட்டுமே பார்த்துட்டு, என்னடா அது சூரியன்லேருந்து புதன் 7 கட்டம் தாண்டி இருக்கு, நம்ம இது வரைக்கும் இல்லாமல் தானே பலன் சொல்லியிருக்கோம், இவன் தள்ளி போட்டிருக்கிறான், இப்போ வசமாக மாட்டினோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இந்த பையன் அடிக்கடி கீழே விழுந்து கையில் அடிபட்டு வருவானா அப்படின்னு. ஏன்னா கையை மட்டும் தனியாக போயிடுச்சு இல்லை புதன். ஆமா கண்ணு அப்படின்ச்சு. அப்படின்னா அந்த ஜாதகம் தப்புமா அப்படின்னு. ஏன் கண்ணு கரெக்டாக தானே சொன்னேன், அப்புறம் ஏன் இந்த ஜாதகம் தப்புன்ற? இவன் பிறந்ததுலேருந்து நான் இந்த ஜாதகத்தை வச்சு தான் இந்த சுத்துப்பட்டி 18 பட்டியிலையும் நான் போய் ஜாதகம் பார்த்துருக்கேன், ஒரு ஜோசியர் கூட தப்பு இல்லைன்னு சொன்னார். இதை வச்சு தானே எல்லாரும் பார்த்தான், நீ மட்டும் எப்படி தப்புன்ற? பார், தப்புனா தப்பு தான். சூரியனுக்கு பக்கத்தில் தான் புதன் இருக்கும், புரியுதா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னபடி நீ ஜாதகத்தை மாற்றி எழுதுனா உன் பையனுக்கு இனிமேல் அடிபடாது, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்த பையன் இது வரைக்கும் 20 முறைக்கு மேலே கீழே வந்திருக்கான் சார். பையனுக்கு 22 வயசு 23 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி கீழே வந்திருக்கான். சைக்கிளில் போகும்போது கீழே விழுவான், அடிபடுமா, பைக்கில் போகும்போது அடிபட்டு வருவானா, சில டைம் ஃப்ரெண்ட்ஸோட போய் சரக்கு போட்டு போய் கீழே விழுந்து வருவானா. அவனுக்கு பாருங்கள், எல்லாருக்கும் பட்டை காலிலே படும்பாங்க, அவனுக்கு பட்டை கையிலே தான் பட்டிருக்கு. தப்பாக எழுதுனா தப்பாக தான் வேலை செய்யும். சில பேருக்கு அதுவே பரிகாரமாக கூட அமையும். அந்த ஊரில் நான் சொன்னல ₹1, அந்த ஊர்லாம் ஜாதகம் பார்த்தா ₹25, ₹50, அதிகபட்சம் ₹100. அவ்வளோ படு மோசமான கிராமம். ஜாதகம் எது எவ்வளோன்னாங்க, ₹1000 அப்படின்னு. என் தம்பி உடனே பார்க்குறான், சித்தி பையன் காதுலேருந்து கடிக்கிறான், அண்ணே 1000 சொன்னா கொடுக்க மாட்டான், கம்மனுக்காரா. உள்ளே போனாங்க, ₹1000 கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் ஊருக்கு போய் தான் எழுதி அனுப்புவேன், நாளைக்கே வேணும்ல என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு. சரி தம்பி நீ பொறுமையாக எழுதி அனுப்பு, எவ்வளோ நாள் ஆகுச்சு, ஒரு 5 நாள் 20 நாள் ஆகும் அப்படின்னு. சரிப்பா அப்படின்ச்சு. ₹1000 ஸ்பாட்டில் வாங்கினேன் சார். அந்த ஊரில் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ஊருக்கு போகிறேன். நான் ஊருக்கு வர்றது எப்படி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்திருக்கு லைனா, எல்லாருக்கும் ₹1000. எனக்கு காருக்கு பெட்ரோல் காசு வந்துருச்சு. எங்கள் சித்தப்பாவே ஆச்சரியப்பட்டு போனார், இந்த ஊரில் எப்பரா நீ காசு வாங்கின.
அதெல்லாம் தொழில் ரகசிய சித்தப்பா. ஸோ நீங்கள் ஜோசியத்தை கட்டத்துக்குள்ளேயே தேடிருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், அவர் 100 பேரை உங்கள்கிட்ட கொண்டு வருவார். எட்டாயிடுச்சோ, சொல்லுங்கள் சார். பசிக்குதா? சரிங்கய்யா. சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களாக போய் விழுந்தா அது லவ் மேரேஜ் தான், ஊரே சேர்ந்து தள்ளி விட்டா அது அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்னா என்ன? எங்கள் அப்பா அத்தா அந்த பொண்ணை பார்க்கறதுக்குள்ளே நான் போய் பார்த்தா அது லவ் மேரேஜ். இல்லை எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன், நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பனும் ஆத்தாலும் பார்த்தா அது அரேஞ்ச் மேரேஜ். இவ்வளோதான் சார் கான்செப்ட். யாரும் அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு பார்க்குறா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பார்த்து அவங்க அப்பா அத்தா தான் இல்லைங்களா? பார்த்தோன்னே அவங்க தானே பார்ப்பாங்க. சரி, இப்போ நம்ம வீட்லேருந்து யார் பார்க்க போகிறா? சரிங்களா? இப்போ ஏழாம் அதிபதி யாரு? இப்போ யார் ஃபஸ்ட்டு பாப்பா? அம்மா. சந்திரன்னா அம்மா அல்லது சின்னம்மா அல்லது பெரியம்மா, ஏதாவது ஒரு அம்மா. தமிழ்நாடுனா அம்மா, இல்லைன்னா கலைஞர், 2 பேர் தானே. ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே சார், இங்கே வந்து அம்மா இல்லைங்களா? நமக்கு லக்ன புள்ளியே ரேவதியில் தான் இருக்குது. என்னோட ஜாதகம் தான் இது. ரேவதினா என்ன? ரெட்டை இலை இல்லைங்களா? சரி, எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரம் தான், அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போது இங்கே சந்திரன் புதனை பார்க்குது. ஃபஸ்ட்டு யார் பார்க்கணும்? ஏதேனும் ஒரு அம்மா தான் பார்க்கணும். ஏன்? குரு இங்கே இருக்கார் எனக்கு, இது லாங் டிஸ்டன்ஸு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பொண்ணு எதையும் எங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை. நம்ம பார்த்தது யாரும் அம்மா ஒத்துக்கலை, அம்மா பார்த்ததை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா எது பக்கத்தில் இருக்கு? சந்திரனுக்கு தான் பக்கத்தில் இருக்கு, அவங்க டிசைட் பண்ணுறது தான். அப்போது காதல் பண்ண எப்படி இருக்கணும்? நான் பார்க்கலாம் சார், ஆனால் யாரை போய் ஃபஸ்ட்டு தொடரணும்? நான் சொல்கிறது அங்கே இல்லை, நான் சொல்கிறது கிரகத்தை சொல்கிறேன். சாமிகளா, உங்கள் பார்வையெல்லாம் பார்த்தா எனக்கு திக்குங்குது. நமக்கு பக்கத்தில் இருக்குதா அந்த புள்ள தான். யார்? ரஞ்சித்து. நமக்கு வாய் தடிமைகள்லாம் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஆம்பளை பசங்க தான். ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க. இப்போ இவரு பாருங்க, ஃபஸ்ட்டு போய் புதன் யாரை தொடுது? சுக்கனை தான் தொடுது. அடுத்து களத்திர யானை தொட்டுருச்சு, லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு. நமக்கு தொலைதூரத்தில் இருக்கு. அப்போ எஜுகேஷன் கூட எப்படி பண்ணணும்? டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் பண்ணணும். நான் டிகிரியே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடித்தேன். டிப்ளமோக்கு அடுத்து டிகிரி என்ன பண்ணேன்? தொலைவில் இருக்கிறனால தொலைதூர கல்வியில் படித்தேன். இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், லக்னாதிபதி அடுத்து போய் 9 கூடையவர் தான் தொடுது. இவரெலாம் காலேஜில் போய் படித்தார். நான் டிப்ளமோ காலேஜ் தான் போய் படித்தேன், டிகிரி சொல்கிறேன். அப்போது இயர்லி மேரேஜ். எனக்கு 28, இவன் தம்பி தான், இவனுக்கு 24 கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ லக்னாதிபதி அடுத்து போய் தொடக்கூடிய கிரகமாக கலத்திரக்காரகனாக இருந்தால் இளமையில் திருமணம். அவ்வளோதான் சார் கான்செப்ட். தொட்டா மட்டும் முக்கியம் இல்லை தம்பி, அந்த தசா நடக்கணும். தசா நடக்கலன்னா
கல்யாணம் மட்டும் இல்லை, கல்யாணம் மட்டும் இல்லை. திருப்பி சொல்லணுமா? அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் பலனை தீர்மானிக்கிறது என்று முடிவு செய்கின்றீர்களோ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியில் தான் அந்த சம்பவம் நடைபெறணும். நீங்கள் சம்பவத்தை தீர்மானிக்க தெரியல அப்படின்னா தசாபுத்தி சொல்ல முடியாது. எதை வச்சு சம்பவம் நடக்கும்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு விதி இருக்கணும்ல. அப்போ சுக்கரனை தொடுது அப்படின்னா சுக்கரசை நடக்கணும், சுக்கர புத்தி நடக்கலாம், இல்லை குரு தசை நடக்கணும், அல்லது குருவோட சாரத்தில் நின்று ஒரு கிரக தசா நடத்தணும். ஏன்னா குரு இங்கே 7ஆம் அதிபதி. அல்லது சுக்கரன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று தசா நடத்தணும். ஓகேங்களா? அந்த தசா புத்தியில் தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப சிம்பிள். தசா புத்தி ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் விம்சோத்தரி தசா ப்ரெடிக்ஷனை விட நாடி முறை தசா ப்ரெடிக்ஷன் போங்க. அது நான் சொல்லிக் கொடுக்குற முறையில், நாடி முறை கூட கிடையாது, நான் சொல்லிக் கொடுக்குற முறையில் 9 இல்லை சார். ஆமாம் சார். அவங்களுக்கு அப்படி தான் இருக்கா? அதுதான் லக்னாதிபதி போய் அடுத்து 7ஆம் அதிபதியவோ கலத்திரக்காரனை தொட்டால் இளமையில் திருமணம், அவங்க பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் எது வேணாலும் நடக்கலாம். அதே போல் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரகம் எங்கே இருக்கணும்? லக்னாதிபதிக்கு பக்கத்தில் இருக்கணும். தொலைதூரத்தில் இருந்தால் வேஸ்ட்டு. அதுதான் எதை தொடுது ஃபஸ்ட்டு பாருங்கள் சார், அதை வச்சு நீங்களே எடுத்துக்கோங்க சார். நான் சொல்லிட்டேன் 7ஆம் அதிபதி அல்லது கலத்திரக்காரனை தொடணும், அவ்வளோதான் கான்செப்ட். நடுவில் நிறைய கிரகம் இருந்தால் டிலே ஆகும். நடுவில் ஸ்பீட் பிரேக் இருந்தால் என்ன ஆகும்? லவ் ஆகும். நான் சீக்கிரமாக கிளாஸை முடிச்சலான்னு பார்க்குறேன், ஆனால் நடுவில் எனக்கு என்ன பண்ணுது? ஒரு பகை கிரகம் ரஞ்சித்துன்ற பேரில் வந்து உட்காந்துருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு 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 டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நானும் சிரித்த மாதிரியே, ஏன்னா காலையில் ஒருத்தட்ட கோவப்பட்டேன்னா சரி இனிமேலுக்கு யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, நானே என் மனசை மாற்றிக்கிட்டு, ஏன்னா அவர் அப்பாவை ஃபீல் பண்ணியிருப்பார், அது என் தப்பு தான். ஆனால் அதை என்ன பண்ணணும்? அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒன்று கல்யாணம் ஆகிறதுக்கு விதி பார்த்துக்கோங்க. ஒன்று நானாக போய் பொண்ணை தேடணும், இல்லை எனக்கு வீடு கொடுத்தவன் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சேர்க்கை இருக்கணும், அல்லது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 7ஆம் அதிபதியோடு சேரணுமா. இப்போ உதாரணம் சொல்கிறேன். நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒன்று நானாக போய் பொண்ணு பார்க்கணும், இல்லை எங்கள் அப்பனாச்சும் போய் பொண்ணு பார்க்கணும் எனக்கு, இல்லைங்களா? லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர். இப்போ நீங்கள் மாமா வீட்டில் கூட வளரலாம், தப்பு கிடையாது. அந்த மாமா தானே உங்களுக்கு பொண்ணு பார்த்து வைக்கணும். அப்படியே ரிவர்ஸில் வருவோம். 7ஆம் அதிபதி உங்களே வந்து தொடணும், அல்லது 7ஆம் அதிபதி அதே மாமனார் 7ஆம் அதிபதி வீடு கொடுத்தவன் மாமனாரோ மாமியாரோ இல்லை அவள் யார் வீட்டில் வாழ்கிறாளோ அந்த வீடு கொடுத்தவன் வந்து என்னை பார்த்து கண்டுபிடிக்கணும்ல. நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வாங்க சார் ஜோசியத்துக்குள்ள. ஜோசிய விதியெல்லாம் தேடாதீங்க. எப்போ நடக்கும்? தசாபுத்தி. அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்? இதை கண்டுபிடிச்சாதான் அங்கே போக முடியும். இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா எல்லாரும் மந்திரிச்சிட்ட கோழி மாதிரியே உட்காந்துருக்கீங்களே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சம்பவம் நடக்கணும். எப்போ கல்யாணம்? இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தர் அஸ்வினியில் பிறந்திருக்கான்னு வச்சுப்போம். அஸ்வினி 1,
6 வருஷத்துக்கு மேலே தசா வருஷம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ சுக்கிரன் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 26 வருஷம் வந்துடும். அப்போ 26 வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கா? சரி, ஆனால் பிறந்தது பரணி 4, 2 வருஷம்தான் சுக்கிரச இருப்பு இருக்குன்னு வச்சுப்போம். நடக்காது. சுக்கிரன் முடிஞ்சு சூரியன், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், செவ்வாய், கேது எல்லாம் இருக்கு. பால் இருக்கு, பழம் இருக்கு, ஓஹோ எல்லாம் இருக்கும் சார். கோடீஸ்வரன் சார், ரத்தன் டாட்டா. அவளை நினைச்சா டெய்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அவ்வளோ பணம் இருக்கு, கல்யாணமும் ஆகலை, பிள்ளையும் இல்லை. எல்லாம் என்ன இருக்கணும்? இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ராகு இங்கே இருக்கான்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு துலாத்தில் ராகு இருக்கான்னு வச்சுப்போம். பரணியில் பிறந்திருக்காரு, சுக்கரனில் நடக்கலை. சுக்கரன் 2 வருஷம் தான் இருந்துச்சு. சூரியன் 6 வருஷம் 8, சந்திரன் ஒரு 10 18, செவ்வாய் ஒரு 7 25. அடுத்து வர ராகு கல்யாணத்தை பண்ணுவார். ஏன்னா இந்த ராகு லக்னாதிபதியும் கையில் வச்சுருக்காரு, 7ஆம் அதிபதியும் கையில் வச்சுருக்காரு. டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டு இப்படி சொன்னீங்கன்னா நச்சுன்னு இருக்கும். இந்த செயலை தானே கல்யாணம் ஆகும். எங்கே இருக்காரு? பல்லே பல்லே. ஓகேங்களா? ஸோ இப்படி விஷயத்தை எடுத்திங்கன்னா டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டை அழகாக சொல்லிடலாம். லவ் மேரேஜ் லக்னாதிபதியே போய் 7ஆம் அதிபதி கலத்திரக்காரன்னு சொல்லணும், அது லவ் மேரேஜ். இல்லை எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ வீடு கொடுத்தவரோ பார்த்தா அது அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம், லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக தூது போனான்னா கூட அது எங்கேயாச்சும் அங்கங்கே ஒன்று நடக்குது. ஸோ அதனால் தசா புத்தி எல்லாம் பார்த்து காலதேச வர்த்தமானம் ஸ்ருதி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கவனித்து பலன் சொல்லணும். இது ஒரு விஷயந்தான். இதே எல்லா சம்பவத்துக்கும் எடுத்துக்கலாம். எப்போ வீடு கட்டுவார்? அப்போ வீடு கட்டணும்னா என்ன ரூல்னு உங்களுக்கு தெரியணும், லாஜிக் தெரியணும். காலையில் சொன்ன இல்லைங்களா, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கணும், வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கணும். அப்போ அந்த கிரகத்தை சேர்ந்த பார்த்த இணைந்த கிரகத்துடைய தசா புத்தி அல்லது அந்த கிரகத்தினுடைய சாரத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசா புத்தி நடந்தால் வீடு கட்டுவார். ஸோ சம்பவத்தை என்ன பண்ணணும், கொடுப்பினையை தீர்மானிக்க தெரியணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, இது நடக்கும் நடக்காதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்புறம் தான் தசாபுத்திக்கு போகணும். நம்மளால் எடுத்தோடனே கல்யாணமா 2 பாரு 7 பாரு 11 பாரு, கல்யாணம் ஃபஸ்ட் நடக்குமா சொல்லுப்பா, அப்புறம் எப்போ அவனு பார்த்துக்கலாம், அது சொல்லணும் இல்லைங்களா? எதில் புத்தி வேலை செய்யாது, வேலையே செய்யாது. புத்தி என்ன பண்ணும், அப்பப்போ பாசிங் க்ளவுட்ஸ் விஷயம் தான் கல்யாணம் பண்ணும். இல்லைன்னா அப்பொழுது டெம்பரரியாக ஏதோ லவ் பண்ணுவீங்க, அப்படியே மேலோட்டமா. தசா அதில் புத்தி, இப்போ ராகு தசா குரு புத்தியில் நடக்கலாம், புதன் புத்தியில் நடக்கலாம். இதில் எந்த புத்தியும் தீர்மானம் பண்ணுறது அந்த கோச்சாரம். தசை தான் பிரதானம், புத்தி இல்லை. தசை கொடுத்தாதான் புத்தி கொடுக்கும், தசையே கொடுக்கலன்னா புத்தி கொடுக்காது. தசா மட்டும்தான் சார் கொடுக்கும். மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் தசா மட்டும்தான் கொடுக்கும். இப்போ டீ வாங்கி கொடுக்கறது,
ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் புத்தி செய்யும். டீ கடையே வேணும்னா சாதாரண வேணும். பெருசாக பண்ணணுன்னா பெருசாக வேணும். மாஸ்டர் பிளான் தசா, புரியுதுங்களா? தசா கொடுத்தாதான் புத்தி ஒத்துழைக்கும். தசாநாதனுக்கான கிரக சேர்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூல் என்ன? டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு தசாநாதனுடைய கிரக சேர்க்கை. தசாநாதனுக்கு தானானா தமிழ்நாடு இல்லை, தசாநாதன். நீங்கள் அந்த கார்லெலாம் தானான்னு போட்டிருப்பாங்க, அது மாதிரி எடுத்துக்காதீங்க. தமிழ்நாடு சி தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் அவனுக்கு உண்டான கிரக சேர்க்கை எடுக்கணும். மூணாவது ரூலு, தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவனுடைய கிரக சேர்க்கை. இந்த மூணை வச்சு தான் அந்த தசாவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இந்த மூணில் வராத ஒன்று கிரகத்துடைய சம்பவம் அதில் நடக்காது. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிச்சிடறாங்களா சார்? ஒருத்தர் மட்டும் கல்யாணம் ஆகலனா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் வரவே பொருளாக கேட்பான். அதுக்கு அட்வைஸ் வேறு, ஃப்ரீ அட்வைஸ். நான் அந்த மேட்ரிமோனில் தான் பதிவு பண்ணேன், நீ கூட உன் பையனுக்கு அந்த மேட்ரியில் பதிவு பண்ணலாமே. அதான் சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகுசம் நடக்குது இந்த ஜாதத்துக்கு. தசாநாளுடைய கிரக சேர்க்கை என்ன? குரு புதனா. இப்போ அவன் கேள்வி கேட்டு வரான், கல்யாணம் ஆகுமான்னு. ஆகும், அவ்வளோதான். இங்கே இருந்தால் தான் அங்கே நடக்கும். லக்னாதிபதி மட்டும் இருக்குது, 7ஆம் அதிபதி இல்லை சார். அப்போ ஜாதக கல்யாணம் ஆகுமா? ஆகாது. இந்த 3 ரூலில் ஒன்று தசாநாதன், வீடு கொடுத்தவன் சாரநாதன். இங்கே கிரக சேர்க்கை நாடி முறையில் இருக்கணும். இது வந்து நம்ம ஆய்வில் கண்டுபிடிச்ச ஒரு விதி. இதெல்லாம் மூல நூலில் இருக்காது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பராசரரில் எழுதியிருக்கார், கடலங்குடி ஐயர், நடேச சாஸ்திரிகளா. அவர் எழுதிய வந்து துவாதச பாவ பலன்களில் கிரக சம்பந்த விதின்னு கொடுத்துருப்பார். முடிஞ்சால் போய் எடுத்து பார்த்து கண்டுபிடிங்க. அந்த விதியை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து கிரக சம்பந்தம் விதின்னு கொடுத்துருப்பார். வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன், இதெல்லாம் நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். நான் சொன்னேன் அவருக்கு அவர் எழுதின புக்கு தான் சொல்கிறேன், லீலாவதி அவங்க எழுதின புக்கு இல்லை. நடேசையர் டி நகரில் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம் சார். ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ண சொல்கிறேன். இந்த தம்பிக்கு இவர் குருவை தேடி போக தேவையில்லை, குரு இவரை தேடி வருவார். அதுக்குன்னு வீட்டுக்கே வருவாரா? அப்படி இல்லை, அவர் நீ ஏரியாவுக்கு பக்கத்தில் வருவார். ஓகேங்களா? சரிங்களா? சுக்கிரன் இன்னைக்கு கோச்சார் சொன்னால் இப்போ உள்ள வருது. இன்னைக்கு அடுத்த ஒரு பொண்ணு தேடி வரப்போகுது, லக்னத்தில் இருக்கு. கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணு உன்னை சாவர வரைக்கும் விட்டுட்டு போகவே போகாது, பார்த்துக்க. அப்புறமா கழட்டி விடலான்னு நினைக்கவே முடியாது. லக்னத்தில் வந்து உட்கார்ந்த கிரகம் கடைசி வரைக்கும் நம்மளோட தான் இருக்கும். 5ஆம் அதிபதி குழந்தை வந்துச்சுனாலும் அது உன்னை விட்டு போகாது. ஜோசியம் வந்துச்சுன்னா போகாது. லவ் வரும், லவ் மட்டும் போயிடும் சார். ஏன்னா அது ஹியூமன், அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது.
2ஆம் இடம் பணம் வந்தால் செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் பணத்தை தக்க வச்சுப்பார், பிடிச்சி வச்சுப்பார். இது ஒரு விதமான ப்ரெடிக்ஷன். இன்னொரு விதமான ப்ரெடிக்ஷன் இவர் லக்னத்துக்கு என்ன தெரியுமா? விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, அதால் பஞ்சாயத்து தான். அதால் பஞ்சாயத்து தான். வீட்டுக்காரம்மா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே முடிய பிடிச்சி அப்படியே ஆட்டுவாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணப்படாது, சரிங்களா? கிளாஸில் எப்படி அமைதியாக இருக்கீங்க, அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதுதான் சரி. இவரோட லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னா, ஜாதகருக்கு அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் திரிகோணத்தில் இருக்காங்க, சேர்ந்து தான் இருப்பாங்க. ஆனால் சந்திரன் போய் கேது தொடுது. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா அம்மாக்குள்ளே இருக்குது. அப்பா இல்லை, அதான் தனித்து விடப்பட்டார்கள். சரி, இருந்தாங்கன்னா அப்படி கருத்து வேறுபாடோடு இருக்கும். சரிங்களா? 10ஆம் இடம் எதெல்லாம் லக்னாதிபதிக்கு என்ன சேர்க்கை இருக்கோ அது 10ஆம் அதிபதிக்கு சேர்ந்துடுது. லக்னாதிபதிக்கு என்ன சேர்க்கை இருக்கோ அது 10ஆம் அதிபதிக்கும் சேர்க்கையாக வந்துடும். திரிகோண சேர்க்கை மட்டும் சொல்கிறேன். அப்போது கர்மம், செவ்வாய்னா கர்மம், சரி சூரியன்னா இந்த இடத்துல 10ஆம் அதிபதி, கர்மம் போடணும். சந்திரன், அப்போ அம்மா அப்பாவுக்கு இவர் சேவை செய்யணும், அது இவருடைய கர்மா. 2வது 4ல் சனி இருக்குது. 4ல் சனி இருந்தால் ஒரு பழைய வீடு ஏதாச்சும் இருக்கா, இல்லை பழைய வாகனம், இல்லை படிப்பு, பழைய படிப்பு, பழைய வாகனத்தை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்கல் படிப்பு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருக்காரு, என்னன்னு கேளுங்க. அவர் ஊர் ஃபுல்லாக ஏமாத்திருக்காரு. மெரைன் இன்ஜினியர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியராக படிச்சிருக்காரு. ஏன் இவர் மெரைன் இன்ஜினியரிங் போனார்? ஒன்பதாம் அதிபதி சரராசியில் இருக்கார். சந்திரனும் ஓடுற கிரகம், ராசி உட்கார்ந்த ராசி ஓடுற ராசி. புரியுதுங்களா? மேஷம் என்றாலே தொடர்ந்து இயங்கணும், அதற்கு அதிகப்படியான ஆற்றல் வேண்டும். எனர்ஜி சம்பந்தப்பட்டது, இயக்கம் சம்பந்தப்பட்டது. சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. அப்போ பின்னாடி என்ன இருக்கணும்? கட கட கடன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஒரு சவுண்டு வரும். நீங்கள் இருக்க இடத்து பக்கத்தில் நீங்கள் வர வரைக்கும் மோட்ரு போட மாட்டாங்க. நீங்கள் அந்த வீட்டில் போய் காலை வைப்பீங்க, ஒரு கொஞ்ச நேரத்தில் மோட்ரு போட்டுருவாங்க. சரிங்களா? அதாவது இதை மாதிரி நபர்கள்லாம் ஆக்சுவலி செவ்வாய் சரி கொஞ்சம் தூரமாக இருக்குது, பக்கமாக இருந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும்? பைக் வாங்குவாங்க, சவுண்டே அதில் வராது. சவுண்டு வர மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, மெக்கானிக் ஷெட்டில் விட்டு டப்பா 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 புல்லட் வர மாதிரி
இந்த புல்லட் வண்டியில் யார் ஓடுவாங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்தாதான். செவ்வாய் சனி சேர்ந்தால் மட்டும் போதுமா புல்லட் வாங்கிடலாமா? குருவோ சுக்கிரனோ பார்க்கணும். ஏன்னா பணம் நார்மல் பைக்கை விட புல்லட்டு பைக் அதிகம், மைலேஜ் கம்மி. நீங்கள் வச்சுருக்கீங்களா ஐயா? ஓகே. உங்களுக்கு செவ்வாய் சனி 7ஆம் பார்வையாக பார்க்குதா? குருவும் சேர்ந்து பார்க்குறாரு. அவர் மிதுன லக்னம் சார், லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, 7ல் சனி இருக்குது, தனுசுலே குருவும் இருக்கிறார். செவ்வாயை சுக்கிரன் பார்க்குது திரிகோண பார்வையாக. கும்பத்தில் வந்து சுக்கிரன் மிதுன செவ்வாயை பார்க்குது. சரிங்களா? அப்போ என்ன கிரகம் சேருதோ அதுதான் அவருடைய கர்மா. 10ஆம் அதிபதியோடு என்ன, அப்போ இன்னும் என்ன கிரகம் மிஸ் ஆகிருக்கு இதில்? ராகு பொண்ணுமா? புதன் எங்கே பார்க்காரு? மகரத்தில் இருக்காரு. சூரியனுக்கு 2ல், 10ஆம் அதிபதி 2ல் என்ன இருக்கு? புதன் இருக்கு. புதன்னா என்னது? டாக்குமெண்டேஷன், கல்வி, ஜோசியம். கேது சேர்ந்துருக்கு, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. லக்னாதிபதிக்கு கேது சம்பந்தம், 10ஆம் அதிபதிக்கு கேது சம்பந்தம். ஜோசியராவதி விதி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? லக்னாதிபதிக்கு கேது, 10ஆம் அதிபதிக்கு கேது. பாவத்தில் 5, 8 சம்பந்தப்படணும்னு சொன்னேன். 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கார். 5ஆம் அதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் நடுவில் 10ஆம் அதிபதி கர்மகாரகன் 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. வாக்கு பேசணும், சொல்லணும், சொன்னா காசு. நீ ஜோசியர் ஆகணும்னு பிறந்திருக்க. குரு, சூரியன், புதன் மெசஞ்சர் ஆஃப் காட், இறை தூதர்கள். குரு, சூரியன், புதன். நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர். டீச்சராகவும் இருக்கலாம். டீச்சர் என்ன பண்ணுறாரு? வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்கி வாழ்க்கையை நெறிப்படுத்துறதா ஒரு நல்ல ஆசானுடைய அழகு. கெட்ட வழியில் தள்ளி விடுறது ஆசானுக்கு அழகல்ல. கெட்ட வழியில் போகிறவங்க கூட இவருடைய போதனைகள் மூலியமாக நல்ல வழிக்கு கொண்டு போகிறது தான் நல்ல ஒரு டீச்சருக்கு அழகு. நீங்கள் பாடம் சொல்லி தர்றது முக்கியம் இல்லை, டிசிப்ளின் சொல்லி தரணும். டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. டெய்லி சரக்கு அடிச்சுக்கின்னு, பான் பராக் போட்டுக்கின்னு, நினச்சா எவ்வளோ போய் படுத்துக்கின்னு என்ன ஆகிடும்? கொஞ்ச நாளில் வண்டி போய் சேர்ந்துடும். டிசிப்ளின் இல்லைன்னா உசுரே இல்லை. தமிழனுக்கு என்ன முக்கியம்? உசுரா மானமா? மானம்தான் முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும். தமிழனுக்கு ஒழுக்கம், டிசிப்ளின், மானம் இதுதான் உயிரை விட மேலானது. கல்வி அறிவு இருந்தால் நல்லா காசு கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. லைஃப் கிடைக்காது. ஏன்னா லைஃப் வேணும் அப்படின்னா டிசிப்ளின். அப்போ நல்ல டிசிப்ளின், நல்ல கல்வி அறிவு, இது ரெண்டும் இருந்தால் தான் மனிதன் மேலே போக முடியும். இப்போ 2 உதாரணம் எடுத்துக்கலாம். வினோத் காம்ப்ளி, சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்டில் 2 பேரும் ஒரே டைமில் தான் உள்ளே வந்தாங்க. 2 பேருமே நல்ல பிளேயர் தான். சச்சின் இருந்த டிசிப்ளின் வினோத் காம்ப்ளிட்ட இல்லை. சச்சினை கிரிக்கெட்டோட கடவுள்ன்றான் சில பேர். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நிறைய பேரால் வந்து
காட் ஆஃப் கிரிக்கெட்லாம் அவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. எதனால்? டிசிப்ளின். புரியுதுங்களா? அப்போ ஜோதிட துறைக்கு என்ன முக்கியம்? ஜோதிட துறைக்கு மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கைன்ற துறைக்கே டிசிப்ளின் முக்கியம். நல்லா ஏன்னா இப்போ ஜோதிடருக்கு மனம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நல்ல சாப்பாடு. சந்திரன் போய் ராகு தொட்டா ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங், அப்புறம் சாப்பாடு, இல்லைங்களா? அப்போது நம்ம மக்கள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து வெளியே வரத்துக்கு சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு வச்சுட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சர்வம் சர்வஜீவனார்ப்பணம் சொல்லி சாப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யார்? கடவுள்ன்றது யார்? குரு. சந்திரன் போய் ஃபஸ்ட்டு குருவை தொடுது, அப்புறம் சாப்பிடுங்க. ஒரு செயலை செய்ய போகிறீங்களா, இறைவனை நமஸ்காரம் பண்ணுங்க. ஜோதிட பலன் சொல்ல போகிறீங்களா, குருவே சரணம் குருவே துணைன்னு சொல்லுங்கள். காலை ஏஞ்சிங்களா, அம்மா அப்பா காலில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க போய் காலில் விழுந்து கும்பிடுங்க. இல்லையா, அம்மா அப்பா ஃபோட்டோவில் இருக்காங்களா, ஃபோட்டோவை பாருங்கள். இல்லை உங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்காதா, சாமி படம் இருக்கா, சாமி படத்தை பாருங்கள். முதல்ல ஏஞ்சோன்னு எதை பார்க்கணும்? நல்ல விஷயத்தை பார்க்கணும். சூரியனுக்கு சந்திரனுக்கு குருவோட சேர்க்கை இருக்கணும். சேர்க்கை இல்லைன்னு என்ன பண்ணுறது? சூரியன்றது கண்ணு. என்ன பண்ணணும்? நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை. இதுதான் ஜோதிடருக்கு இல்லை, லைஃப்பில் இருக்க எல்லாத்துக்குமே இதுதான். ஆனால் ஜோசியர் அதிகமாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லணும், நல்ல வழிப்படுத்தணும். சரிங்களா? அப்போது லக்னாதிபதிக்கு என்ன கிரக சேர்க்கை இருக்கோ அதெல்லாம் விருப்பம். நீ மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுற, மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனால் உனக்கு கர்மா எதை கொடுக்குது? வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலை கொடுத்துருக்கு. 5ஆம் அதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் நடுவில் வாக்கு ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கார். ஜோசியத்துக்குள்ளே வந்தனா பெரிய ஆளாக வரலாம். 10ஆம் அதிபதி என்னது? நம்பர் 1. 10ஆம் இடம் நம்பர் 1. இவரை யாராச்சும் போட்டி போட்டு உடைக்கணும்னா யார்? அவரோட ஜாதகம் எப்படி இருக்கணும்? லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கணும், 10ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட தான் தோப்பார். ஏன்னா அவனுக்கு 10ஆம் இடம் ஆட்சியாக இருக்குது, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்குது. அப்போ இவரை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும்? இவரோட 10ஆம் பாவம் வலுவாக இருக்கணும். சூரியன் இங்கே வந்தான்னா புதன் எங்கே வருவார்? பக்கத்தில் வருவாரா? 11ஆம் இடம் பயங்கர வெற்றி. 6ஆம் அதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருப்பார். 6-11 சம்பந்தப்பட்ட வெற்றி. அப்போ இவரை ஜெயிக்கணும்னா அந்த ஜோசியரோட ஜாதகம் எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தால் அவரை ஜெயிக்க முடியும். ஒருத்தனை ஜெயிக்கணும்னா என்ன ஜாதகம் இருந்தால் அவன் இவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான்னு நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? இவருக்கு 10ஆம் இடத்த போய் திக்பலம் அடைஞ்சிட்டா அது பலம் தான். இவர் நம்பர் 1 போட்டி போடலாம். ஆனால் இவரை ஜெயிக்கிறவன் எப்படி இருக்கணும்? இவரை விட வலுவாக இருக்கணும், இல்லைங்களா? எந்த எல்லாத்துக்கும் இது காமன் தானே சார், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். வெற்றினா வெற்றி தான் சார், அது எந்த இடமா இருந்தால் என்ன? ஏதோ ஒரு போட்டி, ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னா அவன் என் ஜாதத்தோட வலுவாக இருந்தால் தான் அவன் என்னை ஜெயிக்க முடியும். அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? ஆவணி மாதம் பிறந்தோன்ட்டு போட்டி போடக்கூடாது. விருச்சிக லக்னத்தில் ஆவணி மாதத்தில் பிறந்தவட்ட போட்டி போடக்கூடாது. லக்னம் விருச்சிகமாக இருக்கணும்,
அவன் பிறந்த மாதம் ஆவணி மாதமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவணி மாதத்தில் நண்பகல் வேலையில் பிறந்தவன்ட்டு நீ போட்டி போடக்கூடாது. சூரியன் உச்சியில் அப்போ தானே இருக்குது 10ல், கரெக்டா? ஆவணி மாதம் உச்சி வேலையில் பிறந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் போட்டி போடக்கூடாது. போட்டி போட்டால் தோத்துடுவீங்க. சவால் விடக்கூடாது. ஸோ லக்னாதிபதிக்கு கேது சம்பந்தம் சார், 10ஆம் அதிபதி கேது சம்பந்தம். நீயா விரும்பி ஏற்றிட்டா பரவாயில்ல, இல்லை என்றால் அது திணிக்கப்படும் முன்னுள். புரியுதாப்பா? இல்லையா 8ஆம் இடம் வெளிநாடு ஓடிடு. ஜோசியராக விருப்பம்னா என்ன பண்ணிடணும்? வெளியே கூடி போயிடு. இந்த ஊரில் இருந்தால் உனக்கு ஜோசியம்தான். அது சொல்லலாமா? ஆனால் தசாபுத்தி வரணும். அடுத்து தசாபுத்தி என்ன தசா நடக்குது? சந்திரனா ஜோசியம் அப்படின்னா வெளிநாடு போகலாம். சந்திரன் கேது, லக்னாதிபதிக்கு சந்திரன் கேது, லக்னாதிபதிக்கு சந்திரன் ராகு, 10ஆம் அதிபதிக்கு சந்திரன் கேது, 10ஆம் அதிபதிக்கு சந்திரன் ராகு. இதில் எது ஒன்று இருந்தாலும் வெளிநாடு போகலாம். உனக்கு 2 பேர்த்துக்குமே இருக்குது, வெளிநாடு ஓடிடு. இல்லைன்னா ஜோசியக்காரன் தாங்க. எப்போவுமே ஒரு குழந்தை பிறக்கணும் என்ன பண்ணணும்? தாய்ப்பால் கொடுக்கணுமா, கட்டிங் கொடுக்கணுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சூரியன் சந்திரன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஒளி கொடுக்கணும், உசுறு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறந்து மூச்சு பச்சு இல்லாமல் இருக்குது, அது என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு தலையெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க, லைட்டாக தட்டுவாங்க. ஆனால் அம்மா அப்பா தான் உசுறு கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கட்டம், இது கட்டன்றது குழந்தை. ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? இனிஷியலோட சொல்கிறோம் இல்லையா, பேர் சொல்லும்போது. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் யார்? சூரியன். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு போடணும் ஒரு ஜாதகத்தில். அப்புறம் சந்திரன் அங்கே கும்பத்தில், அப்புறம் குரு. குருன்னா யார்? குண்டா இருப்பார். சந்திரன் யார்? உடம்பு. உடம்பு எப்படி இருக்கும்? சரி. அடுத்து அப்போ குருவால் லாபம் உண்டா? சரி. லக்னாதிபதி சொல்லுங்க. அம்மா விட்டார், அப்பா விட்டார், குரு வச்சாச்சு. தனுசுல. இவருடைய வாழ்க்கை முழுவதும் தேடல் யாரு? இவருடைய தேடல் எங்க இருக்கு? இவருடைய தேடல் சார் லக்னாதிபதி எங்க சார் இருக்காரு? 7ஆம் இடம். யாரப்பா அது? மேஷ லக்னத்துக்கு 9 தனுசு தானேப்பா. ஒருவேளை நான் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணுறீங்களோ? ஒருவேளை சாருக்கு நம்பர் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறீங்களோ? 9ஆம் இடம். அப்போ என்ன பண்ணுவார்? ஏதாச்சும் ஒரு குருமார் கிடைப்பாரா? அவர்கிட்டேருந்து ஏதாவது 4 பாயிண்ட் கிடைக்குமா? இல்லை ஏதாவது கோயிலுக்கு போகலாமா? இல்லை அப்பா எதிர்பார்க்கலாமா? எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பார். செவ்வாயை சூரியன் பார்க்குது. ஆனால் அப்பாட்டேருந்து இவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார். செவ்வாய் சூரியன் ஒன்றா இல்லை, தள்ளி தான் இருக்கு. அப்புறம் புதன் சுக்கிரன் கடகத்தில். அவ்வளோதானா?
லக்னாதிபதிக்கு என்னென்ன கிரக சேர்க்கை இருக்குன்னு பாருங்க. முதல்ல செவ்வாய் 5ல் வேணாம், ஃபஸ்ட்டு அவரை சேர்க்க வேணாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். சூரியன் ஒளியை சேர்ப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் யாருக்கா 5 7 9ல் யாரும் இல்லை. சரி, ராகு 2ல் ஒன்றும் இல்லை, 12ல் சனி, 10ஆம் தேதி எங்கே போயிட்டாரு? பத்தாம் அதிபதி 8க்கு போயிட்டாரு. 8ஆம் இடம் ரகசியம். அவரே இன்னைக்கு பேசும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் ஆஃபீஸ் திறந்து போட்டு எங்கேயாச்சும் போய்டுவேன் சார். என்ன ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும், அது யாரும் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது, எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் எதுவும் புதுசாலாம் சொல்லலை. அவர் சொன்னதை இங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். புரியுதுங்களா? 5ஆம் அதிபதி சேர்ந்துருச்சு, லக்னாதிபதியே தான் 8. புரியுதுங்களா? இவரும் கிளாஸ் எடுப்பார். குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? இவரும் கிளாஸ் எடுப்பார். ஏன்னா லாபம் எங்கே இருக்குது? லாபத்தில் யார் இருக்கா? குரு உட்கார்ந்துருக்கார். சரிங்களா? அப்போது லக்னாதிபதிக்கு ஒரு நிழல் கிரக சேர்க்கை வந்தால் ஜோசியம் வந்துடும். ஓகேங்களா? சரி, இவருக்கு ஜோசியர் ஆகணும். இது இருள் கிரகம் தான் பார்க்குது. ஆனால் இவருக்கு ஒளி கிடைக்குமா? நல்லா ப்ரெடிக்ஷன் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? அடுத்த ஒரு கேள்வி வருது. சந்திரனுக்கு என்ன இருக்குது? குரு. தெளிவு கிடைச்சிரும். இந்த குரு யாரை பார்க்குறாரு? இந்த சூரியன் எங்கே கொடுக்குறாரு? அப்போ இவருக்கு ஒளி எங்கே கிடைக்கும்? 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஜோசியம். ஜோதிடத்தின் வாயிலாக ஒரு ஜாதகத்தில் 1 5 9 சேர்ந்துச்சுன்னா சுதந்திரமான ஆள், ஜாலியாகவும் இருப்பாங்க. ஜாலியாக நீங்கள் ரமேஷ் சட்டை பேசலாம். ஆனால் அவரோட பர்சனலில் ரொம்ப தலையை நுழைச்சிங்கன்னா கடித்து குதறிவிடுவார். சுதந்திரமானவர்கள். நீங்கள் அவர் ஃப்ரெண்டாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு தேர்டு பர்சன் போய் தேவையில்லாமல் ரொம்ப பர்சனலாக தலையிட்டாலோ இது பண்ணாலோ என்ன பண்ணுவார்? கடிச்சு குதறிடுவார். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அடிக்கடி கிளாஸ்லேருந்து ஏஞ்சி போயிடுவார். ஏன்னா அவர் சுதந்திரமானவர். எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. அறுபாட்டு வராரு, அறுபாட்டு போகிறாரு, அறுபாட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, பைக் எடுத்துகிட்டு வராரு. எங்கே போகிறாருன்னு தெரியல. அது பின்னாடியே ஒரு ஸ்பை ஒன்று அனுப்புவோம், கலப்படாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா 1 5 9 சுதந்திரமானது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. செவ்வாய் போர்படை தளபதி. நீங்கள் அவருக்கு அணையெல்லாம் போட முடியாது. வீறு கொண்டு எழுந்து விட்டால் தடை போடவே முடியாது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட மைக் கொடுத்து பாருங்கள், ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். செவ்வாய்னா தைரியம், சூரியன் அதை விட தைரியம். இந்த சூரியன் செவ்வாய் குரு 3 பேர் ஆண் ராசியிலே இருக்குது. இவங்கள்ட்டலாம் நம்ம என்ன பண்ணணும்? பகைச்சிக்கூடாது. ஏன்னா 3 ஆண் கிரகமும் சேர்ந்து இருக்குது. இவங்களாம் பகைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? எதிராளியை தரமட்டமாக்கிடுவாங்க. இவங்களாம் நட்பாக தான் வச்சுக்கணும். இல்லை சார், நீங்கள் எதில்? ஜோசியத்தில். அதுதான் சார், ஃப்ரெண்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை சார். புதுசாக ஒருத்தர் கழுவி ஊற்ற முடியுமா? விட்டுருவீங்களா? சதைச்சிட மாட்டீங்க. அதிகாரம் பண்ணால் உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்றது. ஏன்னா 1 5 9 சுதந்திரமானது.
யாரு கட்டுப்படும்? 9னா அப்பா, 5னா தாத்தா, 5னா குழந்தை, 9னா ஆசான், 9னா கோவில். இதை மாதிரியான இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படுவார். எப்படி கொஞ்சம் கட்டுப்படுவார். இப்போ ஒரு அப்பாவும் இருக்கார், தாத்தாவும் இருக்காரு. பையன் ரிமோட்டை போட்டு உடைக்கிறான்னு வச்சுக்கோங்க, பேரன். அம்மா திட்டினா என்ன சொல்லுவாங்க? தாத்தா, மா நீ போம்மா, நீ வர்றா பேராண்டி, நீ வர்றா, நீ எதை வேணாலும் போட்டு விட, நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்பாரு. ஆமாம், அப்படியே பழனிசாமி சார் சொல்லிட்டு இருக்காரு. பேரன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கானா வீட்டில். மகரம், 8ஆம் இடம் ரகசியம், ஜோசியம். இங்கே என்ன இருக்குது? சனி இங்கே வந்து அடுத்து என்ன இருக்குது? இங்கே செவ்வாயும் சூரியனும் 5, 8 தான் இருக்குது. ஜோசியத்துக்குன்னு பிறந்தவர். அதுதான். இங்கிட்டு போனாலும் கேது தான். ரிவர்ஸ் கீர் போட்டாலும் நாடி மெத்தடில் ஜோசியம், ஃபார்வர்ட் கீரில் போனாலும் பராசர முறையில் ஜோசியம்தான். நோ ஆப்ஷன். அதுதான், எங்கிட்டு போனாலும் அதுதான் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், சார் சனி செவ்வாயும் பகையாச்சுன்னு. ஆனால் இந்த குருவோட பார்வை சூரியன்கிட்ட போய் வந்திருக்கிறதுனால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. இதே இந்த குருவோட பார்வை சூரியன்கிட்ட போகாமல் இருந்துச்சுன்னா 10ஆம் இடம் எப்படி இருக்கும்? ஜோசியை தவிர வேறு எதாவது போனால் உங்களுக்கு அடிது தான் விழுவும். வேறு எதாவது ஆரம்பிச்சிங்க ஊற்றி முழிடும். ஏன்னா 5ஆம் இடம் வேலைக்கு லாயக்கு இல்லை, ஜோசியத்துக்கு மட்டும்தான் லாயக்கு. 5, 8ம் ஜோசியத்துக்கு மட்டும்தான் லாயக்கு. அதில் எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம். ஜோசியத்தை தவிர வேறு எங்கேயாவது போனோம்னா அடி விழுவோம். ஆமாம். ஸோ கோச்சாரத்தில் குரு பார்க்குறாரு, பரிவர்த்தனை அமைப்பு வருது. இப்போ அடுத்து செவ்வாய் இங்கே வந்துட்டாருன்னா என்ன ஆயிடுவார்? இப்போ 8ல் இருக்கார். 9க்குள்ள இருக்கும்போது அவர் நான் பார்த்துருந்தேன்னா என்ன இருப்பார்? அவருக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் 8ல் இருக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு சார். அந்த அந்த அது வந்துருச்சு, லக்னத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து செவ்வாய் இங்கே வரும்போது சூரியன் வந்துட்டார், 5ஆம் தேதி வந்துட்டார். இன்னைக்கு பாருங்க, ஜாதகர் யாருன்னு சொல்லிடும். லக்னாதிபதியில் 5 கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ போய் குலதெய்வங்களுக்கு போங்க, அருள் அப்படியே கொட்டும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே சொல்லிச்சு நீங்கள் ஜோசியம் தான்ட்டு. செவ்வாய் இங்கே வந்தோடனே ஒரு கிளாஸ் ஒன்று போடுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல் வந்துடும். நான் சொன்னது உங்களைப்பா. ஆ, ஒன்று 2 3 4 5 6 7 8. சுக்கரன் 2ஆம் தேதி விட்டுட்டாரு. 2ஆம் தேதி விட்டுட்டாரு. இப்போ சொல்லுங்க, இப்போ பணம் வாங்கியிருப்பாரா வாங்கலையா? வாங்கிக்க மாட்டார். அது சுக்கரன் தான் விட்டுட்டாரு. அவர் தான்
சரிங்களா? சுக்கரன் அதான் அவர் எப்போ சொல்லுவார்னு நானே பார்த்துக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவர். ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்களா சார்? சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்களா? சாப்பாடு, டீ, காஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வார். 9ஆம் அதிபதியை 10ஆம் அதிபதியை பார்க்குதா? பார்க்குறார், அப்போ இன்னும் உயர்வார். செவ்வாய் ராகு சேர்க்கைன்னா பஞ்சாயத்து, சனி செவ்வாய் ராகுனா கொலைக்காரன். லக்னத்துக்கு 9, 10, 11 என்ன கிரகம் இருக்கோ அதுதான் நம்ம அடையாளப்படுத்தும். லக்னத்துக்கு 9, 10, 11 என்ன இருக்கோ அதுதான் நம்மளை வெளியே அடையாளப்படுத்தும். சரிங்களா? அப்போ 9ல் என்ன இருக்குது? செவ்வாய். செவ்வாய்னா என்னது? ஒன்று கோவக்காரன்னு சொல்லணும், இல்லை ரவுடின்னு சொல்லணும், இல்லை போலீஸ்காரன்னு சொல்லணும், இல்லை செக்யூரிட்டின்னு சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லணும். அல்லது 9ஆம் பாவம்னா டீச்சர். என்ன டீச்சரு? நல்லா குஸ்தி சொல்லி கொடுக்குற டீச்சர். என்ன குருவும் பார்க்குது. அப்போ கண்ட்ரோல்டாக இருக்கும். செவ்வாய் ராகு பார்த்தா கோவம் ஏறும், சனி பார்த்தா எப்படி தெரியுமா, பழி தீக்கிற மாதிரி அந்த வஞ்சம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். செவ்வாய்ன்றது நெருப்பு சார், சனின்றது குளிர்ச்சி. தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? புகஞ்சிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த கனல் திருந்துக்கிட்டே இருக்கும். பற்ற வச்சுட்டியே பரட்ட, அதுதான். ஓகேங்களா? அப்போ காற்றடிக்குது, மறுபடியும் என்ன ஆகும்? நெருப்பு எரியும். சரி, இப்போது சனி செவ்வாய் ராகுனா என்னது? இந்த குரு பார்க்கலன்னா ஒரு மோசமான போலீஸ்காராக இருந்திருப்பார். லாக்அப் டேத்தில் நிறையா விழுந்திருக்கும். சொல்ல வர்றது புரியுங்க சார். இந்த குரு பார்க்கலன்னா இப்போ ஒரு போலீஸ்காரன்னு வச்சுப்போம், சனி மட்டும் பார்க்குதுன்னா எப்படி தெரியுமா இருப்பார்? லாக்அப்லேயே 4 பேரை வச்சு முடிச்சிருப்பார், இல்லை ஜட்டியோடு நிற்க வச்சு அடிச்சிருப்பார். மோசமான முன்னுதாரணமாக இருந்திருக்கும். இந்த குரு பார்த்ததுனால கொஞ்சம் 50-50, இதுவும் வேலை செய்யும் அதுவும் வேலை செய்யும். அடிச்சுட்டு இந்தாப்பா பிரியாணி சாப்பிடு, டீ சாப்பிடு அப்படின்னு அப்படி. அப்போது இதெல்லாம் என்ன சொன்னோம்? ஏன்னா சுக்கிரனும் பார்க்குது, சுக்கிரனும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டான போலீஸாக இருப்பார். சனி உச்சமாக பார்க்குது, சாஃப்டாக இருப்பார். எப்பயாச்சும் சில டைமில் கோபம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். யாராவது பற்ற வச்சுட்டா, ஏன்னா காற்றுலேருந்து தான் பார்க்குது. கோபத்தை அணைக்குவதற்கு யாரும் தண்ணியிலேருந்தோ நிலத்துலேருந்தோ பார்க்கல. நெருப்பு ராசிக்கு காற்று என்ன பண்ணும்? கோபத்தை அதிகப்படுத்தும். ஆனால் சுக்கிரனும் குருவும் சாந்தப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரனும் குருவும் சாந்தப்படுத்தும். ஆனால் அவங்க 2 பேரும் எங்கேருந்து பார்க்குறாங்க? நெருப்பு காற்று ராசியிலேருந்து தான் பார்க்குறாங்க. சாந்தப்படுத்தினா கூட அது உள்ளே புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். யாராச்சும் சுரண்டி விட்டா போதும், சுரண்டி விட்டா போதும், நல்லா கொழுந்து விட்டு எரியும். கேட்டிங்களே இந்த கொலைக்காரனோட இருக்கிறது யார் அப்படின்ட்டு. அப்போ செவ்வாயை சுப கிரகங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது
காவல்துறை அதிகாரியாக இருந்து கைதிகளை கண்ட்ரோல் பண்ணுவார். செவ்வாயை பாவ கிரகங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது, 8, 12ஆம் அதிபதியெல்லாம் பார்க்கும் பொழுது, ராகு கேதுகள் சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? ரவுடியாக இருப்பார். அதுக்கு தான் என்ன சொல்கிறது, நல்ல நண்பர்களை கொஞ்சமாச்சு வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் தப்பிச்சிடலாம். நம்ம சேர்றதெல்லாம் வீணாக போனது, பொறுக்கி புறம்போக்கு மொல்ல மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகிட்டோம்? திசை திரும்பி போயிடும். அப்போது லக்னாதிபதிக்கு என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கோ அதுதான் நம்மளுடைய கேரக்டரை ஜட்ஜு பண்ணும். நம்ம கேரக்டர் டிசைன் பண்ணுறது யார்? டிஃபைன் பண்ணுறது லக்னாதிபதி தான். 10ஆம் அதிபதி யார்? சனி. சனியை குரு பார்க்குது, புதன் பார்க்குது. அப்போ சனியோட பார்வை இங்கே எப்படி ஆயிடுச்சு? நெகட்டிவிட்டி குறைஞ்சிருக்கு. இந்த சனியை இந்த குரு புதன் சுக்கரன்லாம் சப்போர்ட் பண்ணல, செவ்வாயை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இவர் எப்படி இருந்திருப்பார்? ராவான ரவுடியாக இருந்திருப்பார். அப்போ சுபக்கிரகங்கள்லாம் பார்க்கும்பொழுது நல்ல வேலைக்கு போய் உட்காந்துருக்கார். ஆமாம். என்ன சார்? அதுதான் சார் சொன்னேன். சுபக்கிரகங்கள் பார்க்கும்போது அவர் அதிகாரியாக இருக்கார் சார். அசுப கிரகங்கள், அசுப பாவ ஆதிபத்தியங்கள் இருக்கும்போது அவர் கொலைகாரனாக இருப்பார். அதை தான் சார் நான் சொல்கிறேன். சொல்கிறதே எனக்கு புரியல சார். சனி கேது குரு கேதுலாம் வந்தால் ஜோசியம் வரும். ஆனால் 2ல் சந்திரன் இருக்கிறதுனால இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு ஒரு ஒரு ஆக்சிலேஷன் வந்துடும். இல்லை வரும் சார். 2 ஆப்ஷனாக கொடுப்பார் எல்லாத்தையுமே. புரிதுங்களா? 2 ஆப்ஷன் கொடுத்துருவார் எல்லாத்துலேயுமே. இப்படி பண்ணு, அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணு. அதாவது பிளான் ஏ, பிளான் பி. சந்திரன்னா கொஞ்சம் அப்படி அலைப்பாயிருது. கரெக்டாக வந்துடுவார். இருந்தாலும் 2 ஆப்ஷன் கொடுத்துருவார். அது போக போக சரியாயிடும் சார். எப்படி பேய்னு எடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். பேய் தெரியுமா தெரியாதா? சந்திரமொழி கேட்க மாதிரி இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் எடுக்கக்கூடாது. கிரகம் மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கா வானத்தில்? நீங்கள் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். உண்மையா பொய்யான்னு தீர விசாரிக்கணும். நான் செவ்வாயை கண்ணால் பார்த்துருக்கேன், குருவை வானத்தில் கண்ணால் பார்த்தேன், சனியை பார்த்துருக்குறேன், சந்திரனை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், ராகு கேதுக்களை கிரகணத்தின் அப்போ பார்த்தேன். புதன் எப்பயாச்சும் தான் வருன்றான், அதனால் பார்க்கல. சுக்கிரனை பார்த்தாச்சு. மாந்தியை காட்டுங்க. சார் புக்கில் படிக்கிறதெல்லாம் வேணாம் சார். எப்பயாச்சும் வானத்தில் பார்க்க முடியுமா சார்? நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ என்னாலையும் காட்ட முடியாது. இங்கே அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எனக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். அதிபதிக்கு சேர்ந்த கிரகம் நமக்கு கொடுப்பனையை காட்டும். சரிங்களா? சரி. ஐயா அலிக்கிரகங்கள் எது ஐயா சொல்கிறாங்க? சனி புதன் கேது.
சின்ன குழந்தையால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. வயசான கிழவனாலையும் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. சன்னியாசி ஈடுபடக்கூடாது. பண்ண மாட்டான்ல சார். அப்போ நட்சத்திரங்களில் சனி புதன் கேது நட்சத்திரங்கள் எடுத்துக்கணும். கிரகங்களில் சனி புதன் கேது எடுத்துக்கணும். இது ஒரு ஜாதகம், சிம்ம லக்ன ஜாதகம். சூரியன் இங்கே இருக்கார், கூடவே கேதுவும் இருக்குது. சூரியனுக்கு ஒரு புறம் சனி, மறுபுறம் புதன். இல்லை, இங்கே தான் புதன். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. சுக்கிரன் நீச்சம். மூணாம் பாவம் வீரியஸ்தானம். லக்னாதிபதி அவுட்டு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தனும் அவுட்டு. லக்னாதிபதி நீச்சமாக இருக்கார். மூணாம் அதிபதி நீச்சமாக இருக்குது. லக்னாதிபதி வீடு கொடுத்தவனே மூணாம் அதிபதி தான். செவ்வாய் என்ன பண்ணுது? பரிவர்த்தனையாகி இங்கே வந்துடுச்சு. புதன் பரிவர்த்தனையாகி அங்கே போயிடுச்சு. இது ஒரு ஆண் ஜாதகம். விருச்சிகத்தில் சனி இருக்குது, 7ஆம் அதிபதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய அந்த கம்பெனிக்கு இவர் வந்து ஒரு கிளைண்ட்டு. இவருடைய கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட் கம்பெனி. அதில் இவர் வேலை செய்கிறார். அவர் ஜி நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேள்வி ஏதோ பேசும்போது ஏதோ ஃபோனில் பேசுவோம் கண்டுபிடிச்சார். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஜாதகம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னு ஜாதகத்தை கொடுத்தாரு. 7ஆம் சனி விருச்சிகத்தில் இருக்குது. கல்யாணம் ஆகி பஞ்சாயத்து ஆச்சா அப்படின்னு. அப்படியே மனுஷன் கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்குற மாதிரி ஆகிடுச்சு. அழுவில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவமானப்பட்டீங்களா, பஞ்சாயத்து நடந்துச்சா அப்படின்னு. இவர் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கார் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜெலாம் இல்லை. கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணு முதல் 2-3 நாள் வந்து 2-3 நாள் வந்து ஏதோ காரணம் சொல்லி பையனை தொடவே உள்ள. 4ஆம் நாள் கிளம்பி வீட்டுக்கு ஓடிச்சு, அப்பா வீட்டுக்கு. போனது அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல, பையன் இம்பார்ட்டன்ஸின்னு சொல்லிடுச்சு. பையனுக்கு ஆண்மை இல்லை. அப்புறம் பெரிய பஞ்சாயத்தாகி அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குமா அப்படின்ட்டு. டாக்டர்கிட்ட கேட்குற கேள்வியை நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்கா. அப்போது எதுக்கு வர்றாங்கன்னா, ஜோசியர் அந்தளவுக்கு நம்புகிறாங்கன்னு சொல்ல வரேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக இந்த கேள்வியை ஒரு டாக்டரை பார்த்து கேட்டால் நல்ல ஒரு படித்த, ஏன்னா அவர் வந்து ஒரு பிஇ முடித்த கிராஜுவேட். அந்த கம்பெனியில் ஒரு பிஹெச், அதாவது R&D லெவலில் இருக்கிறார், வேலை செஞ்சுட்ருக்கார். மாதம் 90,000 சம்பளம் அவருக்கு. ஒன்பதாம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ல் இருக்குது. ஒரு கிரகம் நீச்சமானால் பாவ வலிமை இழக்காது, கிரக வலிமை மட்டுமே இழக்கும். கிரகம்தான் நீச்சமாகும், பாவம் நீச்சமாகாது. சரிங்களா. அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்த நல்ல தனவரவு உண்டு. பரிவர்த்தனைக்கு அப்புறம் புதனும் ஆட்சி பலம் பெறுது. இவருக்கு 2ஆம் கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ 2ஆம் கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 11ஆம் அதிபதி வலுக்குது. 11ஆம் அதிபதி புதன் வலுவாக 2ஆம் இடத்துல வந்து உட்காருது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஒன்று இருக்குது, புதன் ஒன்று இருக்குது.
2 பெண் கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்குது. புதன் வலுக்கக்கூடாது, அதாவது 11ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. வெற்றி பெறணும் அப்படின்னா 11ஆம் இடம் வலுக்கணும். கடவுள் எப்படி வச்சுக்கா லாக் வைக்கிறான் பாருங்க. வெற்றி பெற வேண்டுமென்றால் 11ஆம் இடம் வலுக்கணும். 11ஆம் இடம் வலுத்தா 2வது பொண்டாட்டி வரணும். அப்போ பணம் அதிகமாக சம்பாரிச்சா மைண்ட் என்ன பண்ணும்? டைவர்ட் ஆகும் இல்லைங்களா? பணம் அதிகமாக வந்தானே என்ன பண்ணுறான்? 2வது 3வது 4வதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. 2வது கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகி போச்சு. மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாரு, சார் குழந்தை பிறக்குமா? அதுக்கான ஆன்சர் அவருக்கே தெரியும். வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. வீட்டில் அவங்க மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அவங்களோட 2வது மனைவி இருக்கிறாங்க. வெளியவே சொல்கிறாரு, சார் டாக்டர்லாம் செக்அப் பண்ணிட்டோம், குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்றார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அவமானமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாரு? அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார்ன்ட்டாரு. ஒரே இனமாச்சா, ஆண் இனமாச்சா, வேறு வழி இல்லை, சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் பாருங்கள், அவர் பழைய கம்பெனி கிளைண்ட்டுன்றனால அவர் மதிச்சு வீட்டுக்கு போனோம். யார் வீட்டுக்கு போய் ஜாதகம் பார்க்குறது நமக்கு பிடிக்காது. பணமே கொடுக்கல சார், 20 கிலோமீட்டர் வெஸ்டியாக போயிட்டு வந்தேன் சார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னாரு. வெளியே வந்ததுக்கப்புறம், அப்போ என்னது சார் வெள்ளிக்கிழமை என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை நீ பணம் தர மாட்டேன்னா வெள்ளிக்கிழமை எதுக்கு என்னை கூப்பிட்ற? அதுக்கப்புறம் 4-5 வாட்டி ஃபோன் பண்ணார், நான் ஃபோனே எடுக்கலை. அப்புறம் ஒரு 3000 பணம் அனுப்பிச்சி விட்டார். மறுபடியும் ஃபோன் பண்ணாருன்னு எடுக்கலை. ஏன்னா உங்களுடைய வேல்யூ சில பேருக்கு புரியாது. அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது? பழக்கம் வச்சுக்கூடாது. எப்போவுமே ஜோதிடர்கள் வீடு தேடி போய் பலன் சொல்லக்கூடாது, உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காது. அதே போல் பலன் நீங்கள் தான் சொல்லணும், அவன் இதை சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் ஐயாட்ட கூட கேட்டேன். ஐயா என்ன சொன்னார்? நான் லஞ்ச பணம் வாங்கியிருப்பேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் எல்லாமே வரிசையாக அவுட் ஆயிருக்கு. குரு காலபுருஷனுக்கு 5 கூடியவன் சூரியன் இல்லைங்களா? சுக்கிரன் விந்தணுக்கள், கேது லக்னாதிபதி நீச்சமாயிடுச்சு. அப்போ பெருசாக வாய்ப்பு இல்லை. தாம்பத்தியம் சேரும், தாம்பத்தியம் நடக்கும், குழந்தை பிறக்கணும்ல. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் ஃபெயிலியர் மாதிரி தான். இங்கே ஹீட்டே இல்லையா சார்? இங்கே எல்லாமே சில்லுன்னு தானே இருக்குது. சூரியனே பாருங்கள் எங்கே இருக்கார்? ஐப்பசி மாதத்தில் தான் இருக்கார். எங்கேருந்து ஹீட் இருக்கும்? வெயில் எங்கேயாச்சும் அடிக்குதா? மார்கழி மாதமே வந்துருச்சு, இன்னும் வெயில் அடிக்கலை. அப்புறம் ஐப்பசியில் மட்டும் எங்கேருந்து வெயில் அடிக்கும்? சார் புதன் யார் சார்? சின்ன கிரகம் சார். புதன்னா சிறுவர்கள்னு அர்த்தம்.
அது வேலைக்கு ஆகாது. சனினா முதுமை, அது வேலைக்கு ஆகாது. கேதுன்னா சந்நியாசம். அஞ்சாம் அதிபதிக்கு ஒளி கிரகம் இல்லை சார். லக்னாதிபதிக்கு 5வது சேர்ந்துருக்கே இருக்கா சார்? லக்னாதிபதி 5வது சேர்ந்துருக்கா? அப்புறம் எப்படி சார் புள்ள பிறக்கும்? ஒருவேளை புள்ள பிறந்துட்டா கூட இவரோட சேர்ந்து இருக்காது. தப்பி தவறி பத்தாம் நீசமாக தானே சார் இருக்காரு. காலபூஷணம் 10 கோடினும் இங்கே தானே வந்திருக்கான். அப்போ அநாத பணம் தான். சரிங்களா? லக்னாதிபதியோ அல்லது 3ஆம் அதிபதி இவரும் சனி புதன் கேதுவோட சாரம் பெறக்கூடாது. எந்த நட்சத்திர காலில் போய் உட்காரக்கூடாது. உதாரணமாக இந்த லக்னாதிபதி சனியோட காலில் உட்காரான்னு வச்சுப்போம். இந்த சனி போய் மறுபடியும் சனி புதன் கேதுவோட காலில் உட்காரக்கூடாது. அப்படி இருந்தாலும் வீரியம் வராதுன்றாங்க. அதே போல் லக்னாதிபதிக்கும் 3ஆம் அதிபதி நீச்சம் ஆகி பகை கிரகங்களுடன் சேர்ந்து சனி புதன் கேதுடன் சம்பந்தம் பெற்றாலும் அந்த இம்பார்ட்டன்சி பிரச்சனை வரும். சரி, அடுத்து கைரேகை கொஞ்ச நேரம் பார்த்துருவோமா? 63ஆம் பக்கம். வது பக்கம். அதில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு ரேகை கொடுத்து ஒரு கிரகத்தை கொடுத்துருக்கோம். புதன், சூரியன், சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். இதெல்லாம் அந்தந்த கிரகத்தினுடைய மேடுகள். நீங்கள் படம் வரையக்கூடாதுன்னு தான் வரைஞ்சியே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ரெண்டாவது படத்தில் இருக்கிறது குருவோட ரேகை எதுன்னு போட்டிருக்கிறேன். ரெண்டாவது படம் குருவோட ரேகை எது அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்து 64வது பக்கம். சுக்கிர ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி வளைஞ்சி இருக்கும். ஏன் சுக்கிர ரேகை வளைஞ்சி இருக்கு? ஏன் சார் சுக்கிர ரேகை எல்லாருக்கும் வளைஞ்சே இருக்கு? கையை பாருங்க, வளைஞ்சி தானே இருக்கு. ஏன் வளையுது? சுக்கிரனுடைய வீட்டில் வேற யார் உச்சமடைகிறா? சந்திரன். சந்திரனாலே வளையணும், பிறை வடிவம். சனி நடுவிரலில் குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, நடுவிரலுக்கு கீழே குட்டியோண்டு இருந்தாலும் சரி லென்த்தாக இருந்தாலும் சரி, யாருக்கு லென்த்தாக இருக்கும்? தன்னுடைய சொந்த காலில் முன்னேறக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சனி ரேகை வலுவாக இருக்கும். சூரிய ரேகை இப்படி ஒவ்வொரு விரலுக்கு கீழே போச்சுன்னா அந்த விரலுக்கான ரேகை. சூரிய ரேகை மோதிர விரலுக்கு கீழே வரும். புதன் ரேகை புதன் மேட்டுக்கு கீழே வரும். சந்திர ரேகை சந்திரமேட்டில் வரும்.
செவ்வாய் மட்டும் இடுக்கில் வரும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் ஒரு ரேகை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ரேகை 69 கீழே பாருங்க, 69ஆம் பக்கம் ரைட் சைடில் கீழே லாஸ்ட் படம். மேலே இருக்கிறது குருவோட ரேகை, கீழே இருக்கிறது செவ்வாய் ரேகை. ஆக்சுவலாக ரெண்டு ஒட்டில், ரெண்டு ரேகை ஜாயின் ஆனால் தான் அது சேர்க்கையாக எடுக்கணும். அது கீழே குரு ப்ளஸ் செவ்வாய்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது குரு செவ்வாய் கிடையாது. புரியுதுங்களா? அது பிரிண்டிங் மிஸ்டேக். குரு ரேகை தனியாக போகுது, செவ்வாய் ரேகை தனியாக போகுது. ரெண்டும் சேர்ந்தாதான் சேர்க்கை, இல்லைன்னா சேர்க்கை இல்லை. ரெண்டு ரேகை தொட்டுச்சுன்னா ரெண்டு கிரக சேர்க்கை. மறுபடியும் வந்துங்க 66க்கு சந்தான ரேகை. சுக்கிரமேட்டில் காணப்படக்கூடிய சில செங்குத்து ரேகைகள் சந்தான ரேகைன்னு சொல்லுவாங்க. அத்தனை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கான். என் கையெல்லாம் பார்த்தா 7-8 ரேகை இருக்குது, 2 தான். அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு. சரிங்களா? இந்த காலத்தில் 1 2 மிஞ்சி போனால் அதிகபட்சம் போனால் 3க்கு மேலே இல்லை, ரொம்ப ரேரு. 1 ஃப்யூச்சரில் 1 கூட ரேராக போயிடும். ஏன்னா அங்கங்கே என்ன பண்ணுறான், செயற்கை கருத்தரிப்பு மையத்தை உருவாக்குறான். ஃப்யூச்சரில் கல்யாணம்லாம் தேவையில்லை. இப்போ அதுக்கு தனியாக டெஸ்ட் டியூப் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். பெண்ணும் தேவையில்லை, ஆணும் தேவையில்லை, குழந்தை மட்டும் பிறக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த சந்தான ரேகையில் ரேகை ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தையம்மா. அழுத்தமாக போல்டு, நல்லா மொத்தமாக தடிமனாக ஸ்ட்ராங்காக நீட்டாக இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தையாம். மெல்லிசா ஒளிப்புச்சா மாதிரி இருந்தால் பெண் குழந்தையாம். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக வந்து 3 ரேகை இருக்குது. முதல்ல 1 அபார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 2 ஆண் குழந்தைகள், 3 கணக்கு வந்துடுச்சு. சில மெல்லிய ரேகை இருப்பது போல தெரியுது. உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நீ எதுக்கு பார்க்குற? நேத்திலேருந்து கல்யாணம் ஆகாமலே பிள்ளை பக்கத்துல தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காப்புல. அதுக்கு இப்போ சட்டம் ஒன்று ஏற்ற போகிறாங்க. இந்த பார்லிமெண்ட் தொடரில் சட்டம் ஒன்று ஏற்ற போகிறாங்கப்பா. அதுக்கு தான் நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கு எதிர்ப்பு வரக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணி இது பண்ணது. இந்த திருமணம் கடந்த உறவு, ரகசிய உறவு எல்லாத்துக்கும் செக் வைக்கிறாரு தலைவர். பார்த்துக்கோங்க. அடுத்தது புகழ் ரேகை. குரு மேட்டில் சூரியன் சேருது, அது வந்து டச் ஆகணும். இங்கே டச் ஆகாமல் கொடுத்துட்டாங்க, டச் ஆகணும். அது 66வது பக்கம் கீழே 8வது நம்பர் 2 ஜாயிண்ட் ஆச்சுன்னா, இப்போ ஒருத்தர் குழந்தைய பற்றி கேட்டு வராரு அப்படின்னா அந்த ரேகை இருந்துச்சுன்னா அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஜாதகம் இல்லை சார் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டார்னா, இந்த 66வது பக்கம் 8வது நம்பரில் இருக்க மாதிரி ரேகை டச் ஆச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும்.
அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அரசாங்க வேலை கிடைக்கும். புகழ் பெறுவாரான்னு கேட்டால் புகழ் பெறுவார். அடுத்து பாருங்கள் 67 9ஆம் நம்பரில் கேது வந்திருக்கு. கேதுவோட ரேகையில் எப்படி இருக்கு பாருங்க, முக்கோணம் மாதிரி, தீவு ரேகை மாதிரி, கம்பி வலை மாதிரி, கட்டம் கட்டுறது. யாருக்கெல்லாம் கட்டமாக இருக்கோ அவங்களாம் ஜோசியர் ஆகிடுவாங்க. கம்பி வலை ரேகை இருந்தால் ஜோசியர் ஆகிடுவாங்க. இவங்களாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா தாயம் விளாடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செஸ் போர்டு விளாடுவாங்க, அப்புறமா என்ன பண்ணுவாங்க ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யார் தாயம் விளையாடுவார்கள்? கம்பி வலை ரேகை இருந்தால் தாயம் விளையாடுவார்கள். யார் செஸ் போர்டு விளையாடுவாங்க? இந்த மாதிரி கம்பி வலை ரேகை இருந்தால் செஸ் போர்டு விளையாடுவாங்க. இதுவே கொஞ்சம் 8 12 சேர்ந்தால் ஜெயிலில் கம்பி எண்ணுவாங்க. முக்கோணம் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் பவர், எனர்ஜி லெவல். மேல் நோக்கிய முக்கோணமாக இருந்தால் எனர்ஜி லெவல் ஆன்மீகமாக இருக்கும். கீழ் நோக்கிய முக்கோணமாக இருந்தால் அத்தனைக்கும் ஆசைப்படுதான். தீவு ரேகை, நம்ம ஐயா நித்யானந்தா மாதிரி தனியாக தீவு வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் கேது தான். தனித்திரு விழித்திரு, அப்படி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக. ஸோ மேல் நோக்கிய முக்கோணம் இருந்தால் ஓகே. அதே போல் கொடி ரேகை, ஆன்மீகத்தில் புகழ் பெறுவார்கள். கொடி ரேகை பதக்க ரேகை இருந்தால் புகழ் பெறக்கூடிய அமைப்பு. ரேகையில் சின்ன ரேகை பெரிய ரேகையில் இல்லை, எல்லா ரேகையும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக படம் போட்டு காட்டியிருப்போம், அப்போ சின்னதாக கொஞ்சம் படம் போட்டு காட்டியிருப்போம். புக்கில் பாருங்கள். அடுத்து பாருங்கள் 68வது பக்கம். குருவோட ரேகை நல்லா தடிமனாக இருக்குது. தடிமனாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, அல்லது வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். நட்பு கிரகங்களோட சேர்ந்து இருக்கு. பதினாலு பாருங்க, உடைந்த ரேகை, அது ராகு. தனியாக ஒரு பிரான்ச் உருவாகி போகுது. அடுத்து 15 பாருங்க, ஒரு பிரான்ச், அதுவும் ராகு தான். முதல் ராகு ஆயுள் பலத்தில் பிரச்சனையை கொடுக்கும், ஆயுளில் ஒரு கண்டத்தை கொடுக்கும். பிரேக்டு லைனாக இருக்குது பார்த்தீங்களா, உடைந்த ரேகை, ஏதாவது நோயோ கண்டத்தையோ கொடுக்கும். தோகை மாதிரி இருக்கக்கூடிய ராகு வந்து பட்டினத்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பு தொகை போல் இருக்குது பார்த்தீங்களா, பிரான்ச்சாக போதே, கிளை கிளையாக, அது வந்து பட்டினத்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு விஷய ஞானத்தை கொடுக்கும். 12 16 மேட்ச் பண்ணி பாருங்கள். 12ஆம் நம்பரை விட 16 பலம் இல்லை, மெலிசாக இருக்குது. இந்த 12ஆம் நம்பர் படத்தையும் 16ஆம் நம்பர் படத்தையும் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் குரு ரேகை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஒன்றில் மொத்தமாக இருக்குது, ஒன்றில் மெலிசாக இருக்குது. மொத்தமாக இருந்தால் குரு பலமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குரு சூரியன் 70வது பக்கம். 2 ரேகை இணையுதா? இது தான் சார் சேர்க்கை. இது குரு சூரியன் சேர்க்கை இருக்குது. இப்படி பெருசாக இருந்தாலும் குரு சூரியன் தான். 18 19 ரெண்டுமே குரு சூரியன் சேர்க்கை தான். இந்த ரேகை பெருசாக இருந்ததுன்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அதிகாரம் செல்லும். சூரிய ரேகை நல்லா பலமாக நீட்டாக ஸ்ட்ரைட்டாக மொத்தமாக குருவோட சேர்ந்து இருந்தால் அதிகாரம்ன்றது ஃபுல்லாக பரவும். கொஞ்சமாக இருந்தால் என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டேட்டு மட்டும். சில பேருக்கெலாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் கிராமம் வரைக்கும் தான். அந்த கிராமத்தில் அவர் பேர் தெரியும், ராமசாமி, முனுசாமி, கோவிந்தசாமின்னு அந்த கிராமத்துக்குள்ளே வரைக்கும் தான் தெரியும். அதை விட்டு போனால் தெரியாது. நமக்கு கொஞ்சோண்டு இருக்குது.
எனக்கு ஆசை தான், பெருசாக இழுத்து விட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், அப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜோதிட கிளாஸ் எடுத்து சம்பாரிச்சிடலாம். ஆனால் கடவுள் என்ன கொடுத்துருக்காரு நமக்கு? கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்காரு. எது வரைக்கும்? 19 நம்பர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காரு, 18 கொடுக்கல. அதனால் தமிழ்நாடு லெவலில் ஃபேமஸ் ஆகிடலாமா? அவ்வளோதான். 20 குரு சந்திரன், குரு ரேகை வளைந்து இருக்கிறது. உங்கள்கிட்ட புக் இல்லையா? என்ன சார்? எல்லாரும் புக்கு வாங்கிக்கோ. இதான் இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்களே. 71 ரைட் சைடில் கீழே